கவனிங்க கவனிங்க. இப்ப நாங்க சூரத்து நூறுல 46வது ஆயத்து இருக்கு. ஆயத்து இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்லயும் பாரத் கிளாஸ்லயும் இது முடிச்சு ஆகணும் பண்றதுனால கொஞ்சம் வேகமா போகும். இந்த கிளாஸ்ல அரைவாசி முடிச்சிடணும், அடுத்த கிளாஸ்ல மிச்சம் உள்ளத்தை முடிச்சிடும். 46வது வசனம் 64 வசனமா இருக்கு. 64 64 வசனங்கள் இருக்கு. நாங்க இப்ப 46வது வசனம். இந்த ஏறத்தாழ 20 வசனங்கள் இருக்கு. அப்ப இன்றைக்கு ஏறத்தாழ 10 வசனங்களை நாங்க முடிச்சு மிச்சம் உள்ள 10 வசனத்தையும் அடுத்த கிளாஸ்ல முடிப்போம். அதே கொஞ்சம் தவிர்க்க கொஞ்சம் வேகமா போறது பார்ப்போம். 46வது வசனத்தை லேசா பார்த்துட்டு அடுத்த பாதிக்கு வருவோம். மொத்தமா நான் சொல்லிக்கொண்டு போறேன். ஒரு ஆயத்தா பார்க்க முடிந்த மிச்சம் லேட்டா போகும். அதனால மொத்த வசனங்களை சொல்லுவோம். முதலாவது அந்த 46வது ஆயத்திலிருந்து 54வது வசனம் வரும். 46லிருந்து 54வது வசனம் வரும். 46 மட்டும் தனியை பார்ப்போம். 47லிருந்து 54 வரைக்கும் சொல்லலாம். 46வது வசனம் நேரத்தோட பலமுறை நாங்க பிறந்த நேரத்தை சொன்னமே. இந்த சூறால இந்த இந்த சொற்பிரயோகம் இந்த பிரயோகம் பல முறை வந்துடும். நேரத்தோட நாங்க பார்த்தோம். பையினாத் என்ற சொல், முபையினாத் என்ற சொல், அல்லது பையன அல்லது பையனு என்ற சொல் திருப்பி திருப்பி வந்தது. நாங்க எண்ணினோம், உங்களுக்கு ஞாபகத்துக்கு 7 முறை வந்தது. இந்த சூறால திருப்பி திருப்பி 7 முறை இந்த சொல்லே இந்த பிரயோகமே அடிப்படை சொல் பையன அல்லது முபையினாத், பையினாத், பையனு அல்லது யுபையினு நிகழ்காலத்துல அப்படி பல மாதிரி திரும்ப திரும்ப வந்தது. குர்ஆனினூடாக சொல்ல விரும்புறேன்னா இந்த சூறாலையும் சரி பொதுவாகவும் சரி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அது எந்த பகுதியை சார்ந்ததாக இருந்தாலும், நம்பிக்கை சார்ந்ததா இருக்கு, சட்டங்கள் சார்ந்ததா இருக்கு, ஒழுக்கங்கள் சார்ந்ததா இருக்கு, இப்படி எந்த பகுதியை சார்ந்ததாக இருந்தாலும் மிகவும் தெளிவாக இருக்கு. மயக்கம் ஒன்றும் இருக்காது, சந்தேகம் வாரத்துக்கு இடம்பாடானதாக இருக்காது, குழப்பம் தரக்கூடியதாக இருக்காது. சில நேரங்கள் சில புத்தகங்களை வாசிக்கும் போது ஒரு குழப்பம் தான் மிஞ்சி போயிடும். சில நேரங்கள்ல சந்தேகத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல அந்த வசன அமைப்புகள் சொற்பிரயோகங்கள்ல மயக்கமாயிருக்கு, தெளிவான பிரயோகங்களா இருக்காது. குர்ஆன் அப்படி அல்ல, ஆயாத்தின் பையினா அல்லது முபையினா தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் அல்லது மிகவும் தெளிவான வசனங்கள் இருக்கும். அது அல்லாஹ் தஆலா லகத் அன்ஸல்னா ஆயாத்தின் முபையினாத்தின், அல்லாஹ் மிகவும் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் சொல்ற. அப்படிதான் நீங்க சொல்ல வந்த ஏற்கனவே சொன்ன ஒரு ஜாமிக்கும் முன்னாடி இருக்கிற பகுதி என்னது? ஆயத்து 100லிருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்லாஹ் நூறு சமாவாத்தி ஸ்டார்ட் பண்ணி அதுல தொடர் தான் இந்த பகுதி. நேரத்தோட பார்த்த வசனங்களை பார்த்தா அதுல தொடர் தான் இந்த பகுதி. ஆயத்து 100ல நாங்க என்ன சொன்னோம்னா ஒரு ஜாமிக்கும் அல்லாஹ் மனிதனுடைய அறிவுக்கு மிக தெளிவான, கண்ணால பார்க்க இல்லாட்டி அறிவால அல்லாஹ் பார்க்க, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி ஆராயிற எல்லாருக்கும் அல்லாஹ் மிக தெளிவாக தெரிவான். அதான் ஏற்கனவே பார்த்த போது, நாங்கள் ஏற்கனவே சொன்ன போது. அப்படி அல்லாஹ் தெளிவான் என்றதை விளங்கப்படுத்துவதுதான் குர்ஆனுடைய வசனங்கள். அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ் பற்றி விளங்கப்படுத்தினாலும், சட்டங்களை சொன்னாலும், உபதேசங்களை சொன்னாலும் மிகவும் தெளிவாக இருக்கு. எந்த விதமான மயக்கங்களுக்கோ குழப்பங்களுக்கோ இடம்பாடானதாக இருக்க மாட்டாது. எனவே அதன்படி அந்த கருத்தின்படி நிறைய பேர் நேர் வழி தரும், அல்லது வாசிக்கிற எல்லாருக்குமே நேர் வழியை கொடுக்கும். மனுஷன் நீக்கிற குழப்பத்தினால அவன் நேர் வழி பெறுறான். குர்ஆன் நீக்கிற குழப்பத்தாலே மனுஷன் நீக்கிற குழப்பத்தால அவன் நேர் வழி பெறுறாரு. எந்த உண்மையிட்ட இந்த பகுதி சொல்ல வரும். இங்க அடுத்து இந்த சூறாட அடுத்த பகுதி இப்ப நாங்க பார்க்க போற பகுதி அந்த கருத்து தான் சொல்ல வரும். லகத் அன்ஸல்னா ஆயாத்தின் முபையினாத், நாங்கள் மிக தெளிவான வசனங்களை இறக்கியிருக்கிறோம். ஆனா
வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை நேரான பாதைக்கு இட்டுச் செல்கிறான். அப்படின்னா கருத்துனா மனிதர்கள்ல ஒரு சாரார் நேரான வழிக்கு வராங்க, இன்னொரு குரூப் நேரான வழிக்கு வராங்க. அதுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இல்லை. உண்மையில குர்ஆன் அதுக்கு காரணம் இல்லை. குர்ஆன் மிகவும் தெளிவானது, வாசிக்கிற யாருக்குமே அது தெளிவாக வழங்கும். எந்த மனக்குழப்பத்தையோ சிந்தனை குழப்பத்தையோ உருவாக்க மாட்டாது. மனிதனாக வழிகட்டு போனால் தவிர இதுதான் குர்ஆன் சொல்லும். இப்ப அடுத்த பகுதியில சொல்றது முழுக்க இந்த ஸ்டார்ட் பண்ற அந்த பகுதி இது முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும். நாங்க கொஞ்சம் லேசா விலகிக் கொள்வோம், தூரம் போக கஷ்டம். குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில், குர்ஆனுடைய ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் முனாஃபிக் ரெண்டு வரும். முனாஃபிக்கு சுலூக், முனாஃபிக்குல் அகீதா ரெண்டு வரும். நம்பிக்கை ரீதியான முனாஃபிக், நடத்தை ரீதியான முனாஃபிக் என்று முனாஃபிக்கு ரெண்டா பிரிக்கலாம் சொல்லி நாங்க குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸையும் படிக்கிற நேரம் விரைவோம். நடத்தை ரீதியான முனாஃபிக், நம்பிக்கை ரீதியான முனாஃபிக். நம்பிக்கை ரீதியான முனாஃபிக் என்னது? உண்மையில உள்ளத்துல நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் பத்தி, மறுமனால பத்தி, அல்லது நபிமார்களை பத்தி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டை பத்தி நம்பிக்கை இல்ல. ஆனா வெளியில காட்ட நம்ம ஈக்கிற மாதிரி காட்டிப்போம். இவரைத்தான் நாங்க முனாஃபிக்குல் அகீதான்னு சொல்லுவோம். அப்ப உண்மையில அவர் காஃபி, உண்மையில அவர் அசல்ல காஃபி. ஆனால் ஏமாற்றுவதற்காக, முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்காக நானும் ஒரு முஸ்லீம் மாதிரி நடிக்கிறோம். அவரைத்தான் முனாஃபிக்குல் அகீதா என்று நாங்க சொல்லுவோம். முனாஃபிக்கு சுலூக்கன்னா நடத்தையில மாறுபாடு இருக்கு. நடத்தையில மாறுபாடு இருந்தால், அதாவது தான் நம்பி இருக்கிற சிந்தனையின் கருத்தை உண்மையாகவே நம்பிக்கிறார், ஆனால் ஏதோ காரணத்தால நடத்தையில அதுக்கு மாற்றமா நடந்து கொண்டு ஹதீஸ்ல வார மாதிரி சலாசுன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிக்கன் காலிஸன். யார்கிட்ட 3 பண்புகள் இருக்கிறோ அவரு முழுமையா முனாஃபிக்கா இருப்பார். யாரு இதா ஹத்தஸ கதப, பேசினா போய் சொல்வாரு. வைதா உத்துமின கான, நம்பிக்கை வைத்தால் துரோகம் செய்வாரு. வைதா காசம ஃபஜர், பிரச்சனைகள் வந்தால், வாய் தக்கங்கள் பிரச்சனைகள் வந்தால் தூஷணம் பேசுவார். இந்த 3 பண்புகளும் இருந்தா அவரு முனாஃபிக்குன் காலிஸ், தூய்மையான முனாஃபிக், அதாவது நல்ல முனாஃபிக் சொன்னார். அப்ப அது முனாஃபிக்கு சுலூக், நடத்தையில முனாஃபிக். உண்மையில அவருக்கு நம்பிக்கையில அமைக்க, நடத்தையின் போது அவர் போய் சொல்றது, நம்பிக்கை துரோகம் செய்யறது, தூசணம் பேசுறது, இதெல்லாம் செய்வார். அப்ப அதை நாங்க சொல்லுவோம் நடத்தையில முனாஃபிக் சொல்லுவோம். நடத்தையில முனாஃபிக்கா இருந்தால் அவர் ஒரு பெரும் பாவத்தை செய்கிறார். ஆனால் நம்பிக்கையில முனாஃபிக்காக இருந்தால் உண்மையில காப்பி. இந்த இடத்துல காப்பிரோட மோசம், காப்பிர எதிராக நின்றுவார். அப்ப பிரச்சனை முடிஞ்சு ஒரு உழுக்கு இந்த முடிவா இருப்பார். அப்ப அதனாலதான் குர்ஆன் சூரத்து நிசால அந்த முனாஃபிக்குகள், அந்த நம்பிக்கையை சார்ந்த முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகின் ஆக கீழ்த்தட்டில் இருப்பார்கள் சொல்லு. காபிரோட மோசமாக அந்த குர்ஆன் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது சொல்லு. குர்ஆன்ல வாழ முனாஃபிக் பற்றிய எல்லா வசனங்களும் நம்பிக்கை சார்ந்த முனாஃபிக்கை தான் புரியும். நடத்தை சார்ந்த முனாஃபிக்கு குர்ஆன் சொல்லாது. ரசூலுல்லாஹ் 2 முனாஃபிக்கை சொல்லிருக்காங்க. ஹதீஸ் வரல நம்பிக்கை சார்ந்த முனாஃபிக்கள் சம்பந்தமாகவும் சில ஹதீஸ்கள் இருக்குது, நடத்தை சார்ந்த முனாஃபிக்கள் சம்பந்தமாகவும் சில ஹதீஸ்களை நாங்க குர்ஆன் அந்த ஹதீஸ்ல காணி. அப்ப இதுதான் நாங்க முனாஃபிக்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், முனாஃபிக் அந்த குரூப், அந்த பிரிவினர் தோன்றினதே மதீனா, அதுவும் குறிப்பாக பத்ர் யுத்தத்தோடு. பத்ர் யுத்தம் முடிஞ்சோடனே முனாஃபிக் இந்த ஒரு குரூப்பே உருவாயிருக்கு. மதீனால சமூக அந்தஸ்து பெறுவமாக இருந்தால், சில லாபங்களை சம்பாதிச்சு கொள்வமாக இருந்தா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி முஸ்லீம் மாதிரி காட்டிக்கொள்வோம் அந்த மனோநிலைக்கு சிலர் வந்தார். எனவே அந்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து படிப்படியாக மதீனால உருவாகிறது. மக்கால முனாஃபிக் உருவாகிறது எந்த வேலையும் சாத்தியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், பொய்க்காக முஸ்லீம் சொன்னா அடிவாங்கணும் மதீனால இலக்கோணும் நிறைய மக்கா. எனவே மக்கால இந்த முனாஃபிக்கள் இருக்கல, மதீனாலதான் முனாஃபிக்கள் இருந்தார். இந்த சூரா இறங்குற நேரம் முனாஃபிக்களோட செல்வாக்கு ஓரளவுக்கு கூடுது. இஸ்லாமிய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலேயே இந்த பனு முஸ்தலக் யுத்தம், இந்த சூரா நாங்க நேரத்தோட பார்த்தோம், ஹதீஸ் லிக்கன்னு பார்த்தோம் நாங்க நேரத்தோட. இந்த ஆயிஷா நாயகி பத்தி இட்டு கட்டின அந்த சம்பவம் அது நடந்தது பனு முஸ்தலக் யுத்தத்துல. இந்த பனு முஸ்தலக் யுத்தத்துல வச்சுதான் முனாஃபிக்கள் கூடுதலாக போகும்.
யுத்தத்துக்கு போனத கூட போனது ஏனைய எல்லா யுத்தங்களையும் விட இந்த பனு முஸ்தலக் யுத்தத்தின் போதுதான் என்று ரசூலுல்லாஹி சீரால நாங்க பார்ப்போம். அப்ப அந்த வகையில முனாஃபிக்குகளோட செல்வாக்கு ஓரளவு கூட இருந்த காலப்பிரிவுல இறங்கின சூறா தான் இந்த சூறா. எனவே மதீனா சூறாக்களை நாங்க இடத்துல இந்த முனாஃபிக்குகளை பற்றிய விளக்கங்களை பார்க்க அந்த பின்னணியில அல்லாஹ் தஆலா இந்த சூறால முனாஃபிக்குகளை பற்றி சொல்லிக் கொண்டு போறோம். இந்த கருத்தை சொன்னதன் பிறகு உலகத்து அன்சல்னா ஆயாத்தின் முபையினாத்தின் நாங்க மிகவும் தெளிவான வசனங்களை எடுத்திருக்கிறோம். யாருமே அந்த வசனங்களை ஆய்வு நேர்மையோட வாசிச்சால், உண்மையாக வாசிச்சால் வழிகட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. மனதில குழப்பம் இருந்து கொண்டு வாசிச்சாத்தான் அவர் தான் வழிகட்டு போவார். அதுல ஒரு கூட்டம் தான் இவ்வளவு தூரம் தெளிவாக இந்த குர்ஆன் இந்த சூறா இறங்கி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாம போலியாக நடத்தி தீர்வார்கள் என்று இந்த ஆயத்துகள் என்று சொல்லும். அப்ப சொல்லும் போது இந்த குர்ஆன் நீங்க குர்ஆன் இன்ஷால்லா தெளிவா விளக்கமா வாய்ப்பு கொள்ளையில் போகிறோம். இந்த ஆயத்துகள்ல 54 வரை உள்ள ஆயத்துகள்ல முனாஃபிக்க பற்றி 2 விஷயங்களை சொல்லும். முனாஃபிக்க பற்றி 2 விஷயங்களை இங்க சொல்லும். ஒன்று இந்த முனாஃபிக்கள் 2 நிறைய குர்ஆன் முனாஃபிக்களோட பண்புகளை விளங்கப்படுத்து. முனாஃபிக்களோட பண்பு எப்படி இருக்குமென்னு சொல்லி குர்ஆன் விளங்கப்படுத்து. இந்த சூறால நாங்க இப்ப முனாஃபிக்களை படிக்கிற நோக்கம் இல்லைனாலே எனவே சுருக்கமா சொல்லுவோம். இந்த சூறால 2 விஷயங்கள் சொல்லுவோம். 2 பிரதானமான பண்புகள் முனாஃபிக்களுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். முதலாவது அல்லாஹ்வுடைய சட்டங்களை ரசூலுல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவதில் தூய்மை இருக்காது. அப்படின்னா சீரியஸாக பின்பற்றுவாங்க. சீரியஸாக அழகாக நல்லாக அல்லாஹ்வுடைய பயத்தோட பின்பற்றுவாங்க. லாபம் ஈந்தால் பின்பற்றுவாங்க. இப்ப இந்த சட்டத்தை பின்பற்றினா லாபம் இருக்கும், அப்ப பின்பற்றுவாங்க. நஷ்டம் வரும் என்று பயந்தால், எனக்கு தாலி போடும் என்று பயந்தால் பின்பற்றுவாங்க. அப்படியே விலகி போயிட்டு இது அவங்க ஒரு பண்பு வந்து இந்த ஆயத்தில் இப்ப நாங்க பார்க்கிற ஆயத்தில் சொல்றோம். 2வது தியாகம் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்தார். குறிப்பாக இந்த சூறாவை பொறுத்தவரையில, இந்த காலப்பிரிவை பொறுத்தவரையில யுத்த சந்தர்ப்பங்கள் வந்தால் பின்வாங்கி போயிடும். ஒரு நாள் லேசியில யுத்தங்கள்ல கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்படித்தான் கலந்து கொள்ள போனால் குழப்புவாங்க. யுத்த சந்தர்ப்பங்கள்ல குழப்பங்களை தான் உருவாக்கிடுவாங்க. இடையில திருப்பி வருவாங்க, அல்லது யுத்த சந்தர்ப்பங்களை குழப்புவாங்க, அல்லது பின்வாங்கி போய் நியாயங்கள் சொல்லி யுத்தத்துக்கு வராம போயிடுவாங்க. இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று இந்த 2 கருத்தையும் 2 விஷயங்களையும் இந்த ஆயத்துல சொல்றோம். இப்ப நீங்க இந்த ஆயத்தை வாய்ச்சி பார்த்தால் ஆமன்னா பில்லாஹி வ பிர்ரசூல் வாதான், அவர்கள் வாயால் சொல்லுவார்கள் நாங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொண்டோம். வாதானா, நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார். சும்மா எத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் மின் பாதி ذلك وما اولئك بالمؤمنين, பிறகு அவர்கள் புறக்கணித்து செல்வார். அவர்கள் மூமின்கள் அல்ல. அடுத்த ஆயத்துல وَإِذَا دُعُوا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ لِيَحْكُمَ بَيْنَهُمْ إِذَا فَرِيقٌ مِّنْهُمْ مُعْرِضُونَ, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் அப்போ புறக்கணித்து செல்வார்கள். அடுத்த வசனம் சொல்லுது அவங்களுக்கு சார்பாக இருந்தார். அந்த தீர்ப்பு அவர்களுக்கு சார்பாக இருந்தால் அப்ப கட்டுப்பட்டு வரும். அவங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல தீர்ப்பு எனக்கு சார்பா வரும். இப்போ வந்துடும். சார்பா வராது என்று தெரிஞ்சால் அல்லது டவுட் வந்தால் வரலாம். அப்பவே உண்மையில் இவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றுவது நோக்கம் இல்லை, புறக்கணித்து போறதுதான் நோக்கம். என்றாலும் சார்பான நேரங்கள்ல மட்டும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்ற வருவார்கள் என்று சொல்றோம். குர்ஆன் இதுக்கு என்ன காரணம் என்று விளக்கப்படுத்தும் போது சொல்லுதோ அஃபீ குலூபிஹிம் மரதும் அமிர்தாபு அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு, அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதுவா? இன்னும் நோய் இருக்கிறது இதுதான். நோய் இருக்கிறதுவாண்டா நோய் இருக்கிறது சொல்ல வந்தது. உண்மையிலே இவங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற நோய் தான் காரணம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றாமல் இருப்பது. அமிர்தாபு அல்லது சந்தேகமா அல்லாஹ்வுடைய சட்டங்கள்ல மூமினா இந்த சந்தேகம் வரையிலாத அம் யகாஃபூன அன் யஹீஃபல்லாஹு அலைஹிம் வ ரசூலுஹு, அல்லாஹ் அவனுடைய தூதர் தங்களுக்கு
அநியாயம் செய்து விடுவார்கள் பயப்படுகிறார். இந்த ரெண்டுமே கேடா. ஒரு ஈமான் கொண்டவனா இருந்தா அவனுக்கு சந்தேகம் வரையும் அல்லாஹ்வுடைய சட்டங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய சட்டங்கள். ரெண்டாவது, எனக்கு அநியாயம் நடந்துருந்துச்சு என்ன கேளு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றினா எனக்கு என் சொத்துக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு அநியாயம் நடந்துருந்து ஒரு நாளும் மோமினாயிருக்கிறவன் நினைக்க மாட்டேன். அதான் அங்க அல்லாஹ் சொல்லுவான். ஆச்சரியத்துக்குரிய கேள்விக்குறிதான் அங்க வாரு. அப்பவே ஒன்றுதான் இருக்கு. இந்த பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கு. அபிய குருவின் மரம் நோய் தான். பிறகு தெளிவாக வசனங்கள் இருந்தும் அல்லாஹ்வுடைய சட்டங்களும் வசனங்களும் மிகவும் தெளிவாக பின்பற்றாம போனால் அதுக்கு அவன் தான் காரணம். அவனுக்கு இருக்கிற உள்ள நோய் தான் காரணமே தவிர ஒரு நாளும் அந்த வசனங்கள் காரணம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள். இது ஒரு கருத்து. இப்பெல்லாம் அடுத்த பக்கத்தை சொல்றேன். ஆனா மூமின்களாக இருந்தால் இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமஅனா வ அதாஅனா. அவர்கள் இந்த மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுடையும் அவனுடைய தூதருக்கும் பக்கமும் தீர்வு சொல்வதற்காக அழைக்கப்பட்டால் சொல்வார்கள், நாங்கள் செவி மறுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்வார். உலாய்க்கும் முஃமினீன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப இதுதான் ஒரு மூமின் பண்பா இருக்கும். மறுபக்கம் ஒரு முனாஃபிக்காக இருந்தால் லாபம் உள்ள நேரத்துக்கு மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மற்ற நேரங்கள்ல புறக்கணிப்பவனாக அவன் இருப்பான். இது முனாஃபிக்குல முதலாவது பண்பு வந்து இந்த ஆயிடுச்சு. இது காரணம் அவனோட உள நோய் தான். இது இந்த ஆயிடுச்சு. பிறகு இதுல என்ன பொருள் நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், இப்ப முனாஃபிக் குரூப் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோட முடிகிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக் இருக்கலும் அது இந்த காலங்கள்ல இருக்காதுன்னு இல்லை. ரெண்டு முனாஃபிக்கும் நாங்க ஏற்கனவே பார்த்த முனாஃபிக்கு சுலூக்கும் இருக்கேலும் முனாஃபிக்குள்ள அகீதாவும் இருக்கேலும், நம்பிக்கை சார்ந்த முனாஃபிக்களும் இருக்கேலும், இந்த நடத்தை சார்ந்த முனாஃபிக்களும் இருக்கு. அப்போ ஒரு முஸ்லிம் மதத்துல பாவ செயல்கள் இருக்கலாம். பாவ செயல்கள் இருக்கு, தவறி பாவங்கள் செய்யலும் குற்றங்கள் செய்யலும். ஆனா அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டால் அல்லது அதன்படி அல்லாஹ்வுடைய சட்டங்களின் படி நாங்கள் தீர்ப்பெடுப்போம் அழைக்கப்பட்டால் ஒரு நாளும் ஒரு மூணு பின்வாங்கி போக பாவம் செய்யறது வேறு, தொழாமிக்கிறது வேறு, அல்லது குடிக்கிறது வேறு, அல்லது வேறு வேறு பாவங்களை செய்யறது இதுகள் வேறு. அது ஒரு மன உச்சைக்குட்பட்டு அல்லது வேறு வேறு காரணங்களால அப்படி போகும். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு நாள் ஒரு முன்பு வாயாலேயோ நடத்தையாலேயோ சொல்லு பாவம் செய்தார். அப்பவே அவன்தான் இங்க அல்லாஹ் சொல்லவா அப்படியான ஒரு மனோநிலை இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மனோநிலைக்கு ஒருவர் வந்தால் அவன் தான் முனாஃபிக். வெளியில காட்டிக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று வெளியில காட்டிக்கொண்டு உள்ரங்கத்துல மனசுல இருக்குது சட்டம் பிளமாற்றம் அல்ல எந்த யாரும் என்ன செய்ய சமூக சூழலால பின்பற்றி போ ரெண்டு மனோநிலை இருந்தா இதுதான் முனாஃபிக். இந்த உண்மையைத்தான் குர்ஆன் இங்க சொல்லுவார். உதாரணமா சொத்து பிரிக்கிறேன்னு வைங்களேன், சமூகத்தில் உள்ளது வளமையான ஒன்று சொல்லுவோமே, சொத்தை பிரிக்கப்போ அப்பயே எல்லாரும் கூடி அல்லாஹ்வுடைய சட்டப்படி பிரிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பேர் எழுதிட்டு போயிட்டால் இந்த வசனம் அவங்களுக்கு வரும். ஒரு சூழலி அல்லாஹ்வுடைய பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால் அவங்களை கொஞ்சம் பேர் பின்வாங்க வைத்துருவாங்க, புறக்கட்டு போயிடுவாங்க என்று சொல்ற இந்த சட்டம் அவங்களுக்கு நல்ல அழகா பொருள். இதைத்தான் இந்த குர்ஆன் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு மனோநிலை உள்ளவனாக இருந்தால் அப்ப அவருக்கு தான் இந்த வசனம். அல்லது திருமணம் சம்பந்தமான விஷயம் வைங்களே, திருமணத்துல ஒரு தொகை சட்டங்கள் இருக்குதானே, அந்த சட்டங்களை பின்பற்றி அதுக்கு ஏற்ப நாங்க திருமணத்தை நடத்துவோம் என்று சொல்லி பேசுற நேரம் மாப்பிள்ளை விட்டார் அதன் காரணமாக மறுத்தால், அல்லது பெண் விட்டார் அதன் காரணமாக மறுத்தால் அத்தனை சொல் அந்த வசனம் எங்களுக்கு பொறுக்கிறது. நான் சொல்றேன், பெரிய ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் எங்களுக்கு இல்லை, அல்லது இஸ்லாமிய கோப்புகளும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்குள்ள நடைமுறையை சொல்லுவோமே, எங்களுக்குள்ள நடைமுறையை சொன்னால் இல்லாமல். அதே மாதிரி ஜக்காத் விஷயத்தை எடுத்துக்கொள்ளும், ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி அழகா ஆதாரபூர்வமா தெளிவாக எல்லாம் விளங்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு உண்மையிலே விளங்குது, உண்மையிலே நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய யாருக்கான்னு விளங்கு. ஆனா பின்பற்ற விருப்பம் பின்பற்றி இவர் ரெடி. அப்ப என்ன செய்வார், ஒன்று ஐந்து அப்படியே நிலையை பேசுவார், அல்லது பின்பற்றாமல் இருப்பதற்கு ஏதாவது பத்துவாய்க்கான்னு தேடுவார். ஏழு செல்வத்துக்கு இந்த கொடுக்கல தேவையில்லைன்னு சொல்றதுக்கு யாராவது பத்துவா சொல்ற ஆக்களிக்கிறான்னு தேடுவார். அப்ப இது என்ன காட்டும் என்றால் உண்மையிலே இவர்
வெளியில தன்னை முஸ்லீமாக காட்டிக் கொண்டாலும் உண்மையாக இந்த நிலைமையில இருக்கிற ஆள்தான் காட்டு. இதைத்தான் இங்க அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கும் பக்கம் அழைக்கப்பட்டால் இதா ஃபரீக்கும் மின்ஹும் சும்மா எத்தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் மின் பஅதி ذلك, அதன் பிறகு அவர்கள் புறக்கணித்து போவார். அல்லது இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் இதா ஃபரீக்கும் மின்ஹும் முஅரிது, பின்வாங்கி செல்வார்கள் அல்லது புறக்கணித்து செல்வார்கள். அப்பவே ஒரு முஸ்லீம் மறுபக்கத்தால குர்ஆன் சொல்லுது, ஒரு முஸ்லீமாக இருந்தா என்ன செய்வார்னா சமயானா பார்த்தா நாங்கள் கேட்டோம் வழிபட்டோம் சொல்வார். அப்படி அதுதான் உண்மையில முஸ்லீம். அல்லது இன்னும் தெளிவாக ஒமன் யுத்தில்லாஹு வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகி, அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த சட்டங்களை பின்பற்றுவதுதான் உண்மையான மூமினாக. அப்படி இல்லாவிட்டால் எங்களே நாங்க காத்துக்கொள்ளாம அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவதில் எவ்வளவு தூரத்துக்கு நாங்க மனசுல தயக்கம் இல்லாம பின்பற்றுகிறோம் அந்த பொறுத்துதான் அவரு உண்மையான முஸ்லீமா அல்லது ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கு தவிர்க்க முடியாம முஸ்லீமாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமா. அப்ப குர்ஆன் சொல்ற ஒரு கருத்து, அதாவது முனாஃபிக்கிற பண்புகள்ல ஒன்று. எனவே இந்த பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்குரியது மட்டுமல்ல, பின்னால காலத்துக்குரியது சொல்றது அந்த பார்க்கிற நேரமே எங்களுக்கு விளங்கியமாக இருக்கு. இந்த திருமணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்கிற நேரம் அல்லது பொண்ணை பார்க்கிற நேரம் 4 விஷயங்கள், பணத்தை பார்க்கலும், அழகை பார்க்கலும், தீன மார்க்கத்தை பார்க்கலும், குடும்ப அந்தத்தை பார்க்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா மார்க்கத்தை பாருங்க அப்படிதான், மார்க்கத்தை பாருங்க சொல்லுங்க. எப்படி பார்க்கறது வாஜிபா சுன்னத்தா? அதாவது மார்க்கம் எப்படி போறாங்க காட்சி தாச்சாரின்னு சொல்றது என்ன வாஜி அப்படிதான் வாஜி. அதனால அடுத்த சுண்டு வருது சரி பத்தி எதாக்கம் இல்லாட்டி நாசமா போட்டு வருது எதுனால அப்ப வாஜி போடுங்க. அப்ப இந்த சட்டத்தை நாங்க எவ்வளவு பின்பற்றுவோம் அதை பொறுத்துதான் முஸ்லிமா என்னன்னு தீர்மானம். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்க எடுத்து போட்டு பார்த்தோம். குடும்ப உறவு அல்லது பக்கத்து வீட்டார் உறவு அல்லது அப்படி நிறைய இதில் எடுத்து பார்த்தால் அல்லது வியாபார செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட உறவு, இந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தால் அதை பின்பற்றுறதுல நாங்க எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் என்ற பொறுத்துதான் அவர் முஸ்லிமா அல்லது முனாஃபிக்கா. முஸ்லிமா ஏன் முனாஃபிக்கை நாங்க சொல்றோம்னா முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால காபிர்கள் தன்னை காட்டிக் கொண்டு இருக்கிறவரா இருக்காது பெரும்பாலும். பந்து வாயில்தான் குர்ஆன் இந்த வசனங்களை சொல்லும். எனவே அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு சரி இந்த கருத்து போடும். இது ஒரு விஷயம். 2வது சொல்ற யுத்தத்தின் போது பின்வாங்குதல் என்னது அந்த வசனத்தை பாருங்க. வஅக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் லைன் அமர்தஹும் லயக்ருஜூன், அவர்கள் மிகவும் கடுமையாக சத்தியம் பண்ணி சொல்வார்கள். வஅக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், யமீன் என்ற சொல்லும் சத்தியம் கருத்து, அக்குசம என்ற சொல்லும் சத்தியம் கருத்து. ஜஹத் என்ற சொல் மிகவுமே வலியுறுத்தி கடுமையா வலியுறுத்தி சத்தியம் என்று சொல்வார்கள். நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் யுத்தத்துக்காக வெளியேறி செல்வோம் என்று சொல்வார். அப்ப குர்ஆன் சொல்லுக்குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா துக்ஸிமு, நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், தாஅத்துன் மஅரூஃபா, உங்களுடைய தாக்கு கட்டுப்படுதல் நிச்சயம் ஃபேமஸ். சத்தியம் பண்ணவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா என்ன கருத்து? பரிகாசமா சொல்லு, எல்லாருக்குமே தெரியும் நீங்க கட்டுப்படுற ஆக்கலான்னு எல்லாருக்கும் தெரியும். சத்தியம் பண்ணணுமா தேவை. தாக்கும் மஅரூஃப் ஃபேமஸ் சான வழிபடுதல். அதே நீங்க சத்தியம் பண்ணவான போய்க்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி எவ்வளவு கொடுத்து கட்டுப்படுற ஆக்கள் என்றதுதான் அந்த வசனம். இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லு என்று சொல்லிட்டு இந்த ஆயத்தை என்ன சொல்ல வருது நாங்க பார்ப்போம். என்ன சொல்ல வருதுன்னா, முனாஃபிக்கு அடுத்த பண்பு மிகவும் பிரதானமான பண்பு, அதே மாதிரி முன்னு சொன்ன மாதிரி தியாகத்தின் போது பின்வாங்குதல். தியாகத்தின் போது பின்வாங்க, தியாகம் செய்ய வேண்டி வருது, இஸ்லாத்துக்காக உழைக்க வேண்டி பாடுபட வேண்டி
சந்தர்ப்பம் சூழ்நிலை நல்ல அழகா வருது. இப்படி வரைக்கும் அனுப்பு. இது முனாஃபிக்குடைய இன்னொரு சிறப்பம்சம், மிகவும் முக்கியமான பண்பு. இது வேற சூறாக்கள் நிறைய சொல்லு. உதாரணமா சூரத்து தௌபால தபூக் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட நாயகங்களை நாங்க வாய்ப்பு பார்த்தால் நிறைய முனாஃபிக்குகள் சத்தியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேற சொல்லலாம் வீட்டுல உத்தரவு இல்லை, எனக்கு ஒரே ஒரு இதுக்கு அதுக்கு இதுக்கு உத்தரவு இல்லை, எனவே என்ன அனுமதிக்கும்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிடுவோம். சத்தியமா வல்லாவே அப்படித்தான் சொல்லிட்டு போயிடுவோம். இப்படி பொய் நியாயம் என்ன சொல்லி சொல்லி பின்வாங்க போயிடுவோம். இந்த உஹது யுத்தத்துக்கு 300 பேர் வந்தார். உண்மையில முனாஃபிக் 200 பேர், அடுத்த ஆட்கள் முனாஃபிக்கள் 300 வந்தது. திரும்பி போய் பொய்க்கு நியாயம் சொல்லி திரும்பி அப்படியே போயிட்டார். 300 பேர் உடனே குறைஞ்சு போய். இப்படி நிறைய யுத்தங்களின் போது முனாஃபிக்குடைய செயற்பாடுகள் இப்படியேதான் இருந்தது, தொடர்ந்து இதே மாதிரி இருந்தது. அதைத்தான் குர்ஆனுக்கு ஒரு வார்த்தையில சொல்லுது. அங்க அந்த சம்பவங்களோடு சம்மந்தப்படுத்தி சொல்லுது. இங்க ஒரு வார்த்தையில சொல்லுது, அவங்க யுத்தத்தின் போது பின்வாங்கி செல்வார்கள் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுது. அப்படி சொல்லும் போது சொன்ன அந்த அமைப்பை கொஞ்சம் நாங்க விளைவிப்போம். எப்படி சொல்லுதுண்டா, வாக்ஸமு ஜஹத ஐமானி வாக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானி, அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்வார். மிகவும் உறுதிப்படுத்தி வலியுறுத்தி அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்வார்கள், நாங்க நீங்க ஏவினால் நாங்க யுத்தத்துக்காக வெளியேறுவோம். அமர்த்தவும் சொல்லுவார். அப்ப இதுல கருத்து என்ன சொல்ல வாருங்கள், முனாஃபிக்குன்ற ஒரு ஆக முக்கியமான இன்னொரு பண்பு பேசுறது கூட. அழகா பேசுவார், எல்லாரையும் கூட ஃபாஸ்டா இருப்பார். டிஸ்கஷன்ல உட்கார்ந்தால் கட்டும் ஃபாஸ்டா இருக்கு வார்த்தை. இன்னும் போனத்தனமா பேசுறது, போராடத்தானவும் இப்போ பின்வாங்குறது. எல்லாம் எனக்கு சந்தர்ப்பங்கள் நான் கட்டாயம் வருவேன் சத்தமாய். முனாஃபிக்குல ஆக முக்கியமான பண்புகள் ஒன்று நாயத்து. 1க்கு 10 சத்தியம், ஜஹத ஐமான் கட்டுமையா வலியுறுத்தி சத்தியம். பேச பார்த்தா பூந்தி, சேர பார்த்தா ஆளி. அவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லி பேசுறத பார்த்து தலைவர் அணிவிச்சு ஆளுதான் எல்லாரும் நினைச்சு இவர் தான் எல்லாம் செய்வார் சொல்லி அவருக்கு ஒட்ட ஆளி. இதுதான் முனாஃபிக்குல முக்கியமான பகுதி. இது சும்மா சொல்றதால, நான் அந்த ஆதாரமாக சொல்றேன், விளக்கமாக சொல்றேன். இந்த அபூ மூஸா அஷ்அரி உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய ஒரு சஹாபி. அவரு கூஃபால கவர்னரா அந்த நீதிபதியா. அப்ப இன்னொரு சஹாபி அவர் பேர் நினைவில்லை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸா அஷ்அரி கேட்டதற்காக அவருக்கு உதவியாக ஒரு ஆள் அனுப்பினார். அனுப்பும்போது அபூ மூஸாவுக்கு ஒரு கடிதம் கொண்டு வச்சு அனுப்பி, இந்த கடிதத்துல என்ன சொன்னார்கள், நீ கேட்டாய் ஒரு ஆளை, நான் ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன், விரும்பிச்சு கூடுதலா பேசுறாரு. அதனால நான் 1 வருஷமா இவரை செக் பண்ணி பார்த்தேன், பேசுற மாதிரி நடத்தை இருக்கு, எனவே அனுப்பி. ஏனென்றா கூட பேசுறவன்ட்ட செயல்கள் குறைவாகும். இது எந்த வார்த்தை இல்ல, உமர்லானோட வார்த்தை. கூட பேசுறவன்ட்ட செயல்கள் குறைவாகும், குறைய பேசுறவன்ட்ட கூட செயல்கள். செயல் குறவுனாலதான் நான் வாயாளையாலும் அதை நிரப்பப்பான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எழுதியாங்க. இது முகமது அஹமது ராஷித்ல முன்தலக் என்ற புக்ல அப்படியே இந்த வார்த்தையை அப்படியே போட்டு எழுதி இந்த வாய்ப்பு வருது. அப்ப என்ன கருத்தங்கள், இந்த முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல உட்காரும் போதும் கட்டுமையா பேசுவார். பேசி பெரிய அளவு சொல்லி சத்தியம் எல்லாம் பண்ணி ஊந்திக்கு, ஆனா புறவா ஆக்கிறதாண்டா. இதுதான் பெரிய உண்மை. அந்த உண்மையைத்தான் குர்ஆனில் இந்த வார்த்தையில வாக்குசமு பில்லாஹ் ஜஹத ஐமானிஹிம் சொன்னது அந்த வார்த்தை. அந்த கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் சொன்ன, ஏமாந்துறாருங்கோ கூட சத்தியம் பண்ணுவான், அது வலியுறுத்தி சத்தியம் பண்ணுவான். அல்லாஹ் சத்தியமாக சொல்லுவான். சூரத்துல் பக்கரால வர மாதிரி யுஷீதுல்லாஹ் அலா மா ஃபீ கல்பி, அந்த உள்ளத்தில் இருக்கிறதுக்கு அல்லாஹ்வே ஆதாரமா கொண்டு வரும். அப்படியே நான் சொல்லுவேன், ஏமாந்துறாரு அல்லாஹ்வே ஆதாரமா போறோம். ஏந்த உள்ளத்துக்கு அல்லாஹ்வே ஆதாரம் சொல்லுவேன். அப்ப நாங்க அதுக்கு மேல என்ன பேசணும் ஒத்துக்க முடியுமா? கடும் எதிரியாய் எப்படி சொல்லுவான், யுஷீதுல்லாஹ் அலா மா ஃபீ கல்பி,
உள்ளத்தில் இருக்கிறதுக்கு அல்லாவே ஆதாரமா கொண்டு வரும். அதுக்கு மேல என்ன அப்படி சொன்னா எல்லாருமே விட்டுருவீங்களா? நாங்க எல்லாரும் கூப்பிடுவோம், சரிதான் அவர் சொல்றது. ஆனா அதான் இந்த வசனம் வாக்சமுடில்லா ஜாஹிதாயிமான் எந்த வசனத்தால சொல்ல வந்த கருத்தா. இரண்டாவது என்னண்டா அதோட சேர்த்து வர கருத்து என்னண்டா, இப்படி பேசிட்டு தியாகத்தின் போது நிற்க மாட்டாங்க. தியாகம் என்னது? ஒன்று உயிரை கொடுத்து போராடுறது, அல்லது செல்வத்தை கொடுத்து போராடுறது, அல்லது நேரத்தை கொடுத்து போராடுறது. இப்படியான பல்வேறு தியாகங்கள் செய்து போராடு. இந்த போராட்டம் இஸ்லாத்துக்கு ஒரு பகுதி, அது ஒவ்வொரு காலத்துக்கு வித்தியாசப்படை. இந்த சூறா இறங்குற நேரம் உங்களுக்கு தெரியும். இந்த சூறா இறங்குறது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 5வது வருஷம். அப்படி என்றால் கந்தத்துக்கு கொஞ்சம் முந்தி அல்லது கொஞ்சம் பிந்தி, ரெண்டிலும் கந்தத்துக்கு முந்தி கொஞ்சம் முந்தி அல்லது கொஞ்சம் பிந்தி, அது சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அப்படி நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த யுத்த சந்தர்ப்பம், போராட்ட சந்தர்ப்பம், சரியான குழப்ப சந்தர்ப்பத்துல இந்த சூறா இருக்கு. அப்ப நிறைய பேர் பணத்தாலேயோ உயிராலேயோ நேரத்தாலேயோ இதுல கொடுத்து பாடுபட வேண்டிய சந்தர்ப்பம். உதாரணம் இந்த சூறா லாஸ்ட் வருது, நாங்க பார்ப்போம் கடைசியில இந்த கந்தக் தோண்டினது, குழி தோண்டினது, அந்த சந்தர்ப்பத்தை பத்தி வரும். குழி தோன்ற நேரமும் என்ற பின்னாம்பெரிய குழி முழு இந்த அதாவது மதியனால ஒரு பெரிய ஒரு ஏரியாவை அப்படியே சுத்தி தோன்ற ஒரு குழி, ஆழமான குழியாக இருக்கும். அப்ப என்ன செய்யும்? நாள் கணக்கு போகும். அப்படிதான் நாள் கணக்கல்ல, மாச கணக்கு போகும். அப்ப இந்த சூறால பின்னுக்கு வர நாங்க பார்ப்போம். சிலர் என்ன செய்யறா வெள்ளம் பாஞ்சி, அதாவது வேலை செய்யணுமே விட்டுட்டு நிறைய இறங்கி வேலை செய்யும். நம்ம சஹாபாக்கள் உண்மையாக தேவை ஒன்று இருந்தா கேட்டுட்டு போவாங்க. யார சொல்லலாம் கொஞ்சம் விட்டு போயிட்டு வார இப்படி ஒரு வேலை இருக்குன்னு கேட்டு போவாங்க. முனாஃபிக் என்ன செய்வாருன்னா ஒரு ஆள் கேட்டு போட்டு அவருக்கு பின்னாடி வருமாறு. அப்ப அடுத்தாக்களுக்கு வந்து இவரும் சேர்த்து போட போறோம். அது இந்த ஆயத்தில் வருது, சூறாலே இருந்துட்டு வருது. எப்படி போயிடுது? சரி, அப்ப எனவே இது என்ன சுத்தவா இருந்தால் இப்படி நேரத்தை கொடு அல்லது பணத்தை கொடு அல்லது உயிரை கொண்டு போராட வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய முனாஃபிக்கு எல்லாருக்கும் ரெடி ஆயிடுச்சு. எனவே இந்த இரண்டாவது பண்பு இருந்தாலும் ஒரு ஆள் சந்தேகப்படணும். என்கிட்ட மேல ஈமான்தானிக்குதான் நிபாக்கிக்கான் சந்தேகம். முதலாவது அல்லாவுடைய சட்டங்களை நான் அல்லாவுடைய சட்டம் ரசூல்ட சட்டம் எனவே ஏற்றுக்கொள்ளும். நஷ்டம் போனாலும் தெரிஞ்சிருக்கா இப்படி இந்த மனோநிலைக்குதா போடாது. இரண்டாவது எவ்வளவு தூரம் நான் தியாகத்துக்கு ரெடி ஆயிக்கிறேன் அல்லாவுடைய பாதையில, அந்த அளவுக்கு தான் ஈமானிக்கு இல்லை. கொஞ்சமே இல்லாட்டி அப்ப நான் ஈமான விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது கருத்து. ஈமானுக்கு எனக்கு சேமத்தம் இல்லை. நாங்க வாழ்ற காலமும் ஏனத்தால அந்த மதீனா காலத்திலையும் மதீனாட ஆரம்ப காலத்திலையும் அப்படித்தானே இஸ்லாத்துக்கான எதிர்ப்புகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் சகி கூடின காலத்தில். எனவே எல்லாரும் ஏதோ கொஞ்சம் உதவி செய்யும், காசால அறிவால நேரத்தால இப்படி தியாகங்கள் செஞ்சாதான் கட்டி எழுப்பக்கூடிய சூழல். அது எவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு ஆளும் செய்வாங்க என்ற பொறுத்துதான் அவர் தீர்மானிக்குதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிப்போம் என்று இந்த ஆயத்தை சொல்லு. அப்ப அந்த வகையில குர்ஆன் சொல்லுது, அதை முடிக்கும் போது குல் அதி உல்லாஹ வ அதி உர் ரசூல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதரையும் பின்பற்றுங்கள். நீங்கள் புறக்கணித்து சென்றால் ஃபைன் தவல்லவ் ஃபைன்னமா அலைஹி மா ஹும்மில் வ அலைக்கும் மா ஹும்மில், அந்த நபிக்கு அவருக்கு கொடுத்த பொறுப்புக்குத்தான் விசாரணை. அதான் அவரோட கடமை. அவருக்கு என்ன பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தானோ அதான் அவரோட கடமை. உங்களுக்கு பொறுத்த பொறுப்பு வரைக்கும் மகமில் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பொறுத்த பொறுப்பு. அந்த நபியை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், நபியை பொறுத்தவரை தெளிவா எத்தி வைக்கிறத தவிர வேற ஒன்று தெளிவா விஷயத்தை சொல்லி உங்களை தரபியத்தை கூப்பிட்டு பயிற்றுவித்து இதெல்லாம் செய்வார். அதுக்கெல்லாம் என்ன செய்யும்? நீங்க தான் காசு செலவழிப்போம், நீங்க தான் உயிரை கொடுப்போம், நீங்க தான் நேரத்தை கொடுப்போம், நீங்க தான் செய்யும். அப்ப நபியை அவரோட தான் செய்யும். அவரோட பொறுப்பு முடிச்சு உங்களுக்கு அந்த பொறுப்பு அவர் சுமத்திக்காரு. நீங்க செய்தீங்களா இல்லையா அதை கூட கொடுப்போம். அப்ப அதான் கடைசியா சொன்னோம். அந்த வகையில முனாஃபிக்கு இந்த இரண்டாவது பண்பு இப்படி தெளிவுபடுத்தி எல்லாம் விளங்கப்படுத்தி பொறுப்பு அவங்களோட நேர்ல சுமத்தினாலும் தியாகம் செய்யக்கூடிய இடங்கள் வந்துவிட்டால் ஒதுங்கி போய் விடுவார்கள். எனவே குர்ஆன் நீங்க கொஞ்சம் கவனமாக பாருங்க. இந்த
ஈமான பரிசோதிப்பதற்கு எதை கணிப்பீட்டுக்கான பொருளாக பயன்படுத்துற ஈமானிக்குதான் இல்லையான்னு பார்க்கும். அப்படிதான் ஈமானிக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எதை வச்சு டெஸ்ட் பண்ற? குர்ஆன் சொல்லுவது ரெண்டு விஷயம். ஒன்று சமூக வாழ்வுக்கான சட்டம், காயத்திரி தொடர்ல நீங்க நாங்க பார்த்தோம். ரெண்டாவது தியாக உணர்வு. இது ரெண்டும் தான் ஒரு ஆளுடைய ஈமான டெஸ்ட் பண்றேன். மற்ற டெஸ்ட் பண்ண கஷ்டம். மற்ற விஷயங்களா உதாரணமா நான் தொழுகிறாரு நீங்களே அதை வச்சு டெஸ்ட் பண்ணிருமா? உள்ளத்துல நீங்க டெஸ்ட் பண்ணீங்க. அப்படிதான் நாங்க ஒரு ஆள் தொழுகிறத பார்த்தா என்ன சொல்லுவோம்? தொழுகிறேன் மேல ஒண்ணு சொல்லு. இவர் நல்ல அழகான அல்லாவுக்கு நெருக்கமான மனுஷன், தூரமான மனுஷன் தொழுகை வச்சு சொல்லு என்றால் எல்லாரும் ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்படித்தான் கற்று கொடுக்குவார் செய்வார். பார்த்துக்கிட்டா அப்படித்தான் வரணும். ஹஜ்ஜி போறன் வைங்களே எல்லாரையும் மறுக்கா அந்த வெள்ளையை ஊற்றிப்பாரு, அதாவது என்ன இங்கிராம ஊற்றிருப்பாரு, தாவு செய்வாரு, அங்கேயும் இங்கேயும் இந்த சாயி செய்வாரு, கல்லெறி செய்தாரு கருதாரு இல்லையோ கல்லெறிவார், ஏதோ கல்லெறிவாரு, அந்த நீயத்தின் கல்லெறிவாரு, எல்லாம் செய்வாரு. அவருக்கே எரியும் பரமன்னு பார்த்தா சிலர் அவருக்கே எரியும் செய்தானிக்கிறது அவருக்கே எரியும் வந்தாலும் அப்ப என்றாலும் அவர் எரியாரு தானே நாங்க பார்க்கணும். எரியார் ஏதாவது ஹஜ்ஜி தான் செய்யறேன்னு சொல்லுவோம். அதை வச்சு தீர்மானிக்கல. அதான் நான் சொல்லுவேன். அதை தீர்மானம் ஏதாவது வெறும் செயல்கள் உள்ளம் எப்படி பார்க்கலுமா? உள்ளத்தை பார்க்கலும் ரெண்டு ஓரளவு 3% இல்லாட்டி 2 பார்க்க. ஒன்று சமூக வாழ்க்கைக்கான சட்டங்கள் இளம் மாற்றம் பட்டி எடுக்கிற சந்தர்ப்பம் வந்தும் எடுக்காமீந்தானா, பிரான்ஸ் பண்ற சந்தர்ப்பம் வந்தும் பிரான்ஸ் பண்ணாமீந்தானா, இதனால மாற்று. கல்யாணம் முடிக்க போற நேரத்தில எப்படி பொன் பார்த்த, எப்படி மாப்பிள்ளையை பார்த்த, பிறகு பங்கன் எப்படி செஞ்ச, இதாமா நான் தான் நீங்களுக்கு என்னை சேர்த்தேன் சொல்லு, நான் தான் நீங்க மற்ற இடங்கள்ல எல்லாருமே நல்லதாரு. சில பேர் நல்லாவே நல்ல முதல் தொழுகை கொடுத்தா முன் சப்புல அள்ளி சரிக்கா நல்லா தான் தாஜ்யத்து நீக்கி மயக்குச்சுங்க. யாருக்கு தெரியும்? யாரா தாஜ்யத்து குரானெல்லாம் மூன்று அதை வச்சு ஆட பிடிக்கல. அவங்க பிடிக்கலுமா முன்னுக்கு நிப்பா முன்னாடிக்கு வந்து எங்க அது பிடிக்க பகல்ல இடம் அல்லா சொல்லுவார். அதல்ல 5 ஆள பிடிக்கலாம். கூப்பிடுங்க அல்லாவுடைய தீர்ப்பை கேட்போம் சொல்லி கூப்பிட்டா என்ன செய்வான்? லாபம் நீக்கான பார்த்து ஒரு வந்துட்டு ஓடி அப்படிதான் இந்த ஆயிடுச்சு. அப்ப 5 ஆள பிடிக்கும். இந்த சமூக வாழ்க்கைக்கான சட்ட திட்டங்களை போது ஆழங்கிக்காரன் பார்த்தால் இப்ப ஒரு அளவு பிடிக்கும். 100% இல்ல, 100% அல்லாவுக்கான தெரியும் மனசு அல்லாவுக்கு. ஆனா உலகத்திலேயும் கொஞ்சம் பிடிக்கும், ஒரு அளவுக்கு ஆள பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த அல்லாவுக்காக இந்த ஆயத்தில் இறக்கி நினைத்துக்குள்ள மதீனால கலந்து அணிந்தாங்க முஸ்லீம்கள், முனாபிக்கு எல்லாம் ஒன்றும் கலப்பு. இப்ப முஸ்லீம்களுக்கு கவனமா நீக்க சொல்லும். உனக்குள்ளார குழியா இருக்கிறவன் நீங்க, புரிதொன்றவன் நீங்கிற அவனோட கவனமா இருன்னு சொல்லணும். அப்ப என்னையும் காட்டி கொடுக்கணும் இந்த அடையாளம். அந்த வேற சொல்லல காட்டி இந்த அடையாளம் நீக்குதா அப்ப விளைவிப்போ அவனுக்கு குழப்பம் பண்ணு அவன் பூரமா இருந்து அது சொன்னது. 2வது என்ன? எவ்வளவு எந்த கவலையுமே இல்ல. அது பைக்கிங் முக்காபேசம் உடைக்கிறார் காபத்துல அவனோட சேலைகளுக்கு நல்லா தூக்கம் போகும் மண்டல். அவங்க எந்த கவலையும் ஆளு கிடையாது. அப்படித்தான் இவர வாழ்க்கை இருந்தா செலவழிக்கிறதும் இல்ல, நேரத்தை கொடுக்கறது ஒன்றுமே இல்லை. அவரோட வீடும் அவரோட சோத்துப்பானையும் அவரோட வைப்பும் எல்லாம் தான் உலகம், முழு உலகம் இருந்தால் இப்ப அவரை ஒரு நாளுமே நாங்க சொல்ல இயலாது. ஒரு மூணு சொல்லிருப்பான் சந்தேகமே சொல்லவும் போலீங்க. அப்போ சரி அப்படின்னு உருப்பட்டமா இருக்க. அதனால யாக உணர்வு எல்லா தூரத்துக்கு ஒரு ஆட்டு இருக்குது. அதை வச்சுதான் நாங்க அவரை தீர்மானம் உண்மை. அதனால நீங்க பாருங்க இஸ்லாமிய வரலாற்றுல இந்த விஷயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வளவு கடுமையாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவை. அதே மாதிரி இமாம்களுக்கு மத்தியில் எவ்வளவு கடுமையானு தெரியும். அதே மாதிரி இது தியாகம் போட்டி போட்டுப்போம். அப்படிதான் செலவழிக்கிறது, தியாகம் செய்யறது, ஷஹீதாகிறது போட்டி போட்டுப்போம். அவனுக்கு தெரியும் இத்தானியும் தான் அடிப்படை இமான் இல்லை.
எனவே அதுல கடுமையா இருப்பாங்க. பின்னால வந்து இமாம்களுக்கு கூட உதாரணமா இப்னு தைமியா அவர்களே, இப்னு தைமியார வரலாற்று அதிசயம் என்னன்னா, அவரோட வாழ்க்கையில அவர் பிசினஸ் முடிச்சு கடை சேர்த்து சாமம் வாங்கி லாபம் சம்பாதி வாழ்க்கையில கல்யாணம் முடிக்கும். என்ன வேலை எழுதினது, பேசினது, டிஸ்கஸ் பண்ணது, போராடி வேற ஒன்றுமே அவர் வாழ்க்கை. அப்படி ஒரு மனுஷன் காணிருமா? கடைசியில மௌத்தாயிரம் சிறை லாஸ்டா மௌத்தாயிரம் சிறையில முட்டார். அதாவது அனுபவிக்காத மனுஷன் ஒன்றே இல்லை. நம்ம கஷ்டமா இருந்தாலும் வரலாறு அல்ல. அபுஜாரோட புக்ல அவர் எழுதிக்காரு என்றால், இந்த மனுஷன் குதிரை வந்தா இவர் வாழ்க்கையிலே பிசினஸ் இல்ல, சொத்தை பார்த்ததும் இல்ல, புள்ள குட்டியும் இல்ல, கல்யாணம் முடிக்கவும் இல்ல, ஒன்றுமே இல்லை. எழுதினது, பேசினது, போராடினது. போராடி யார்? ஆட்சியாளருக்கு எதிராகவும் போராடி, மது அபு வெறி பிடித்த ஆக்களோடையும் போராடி, சூபிகளோடையும் போராடி, ஷியாக்களோடையும் போராடி, தாத்தாரியர்களோடையும் போராடி, எல்லாரோடையும் போராடினா வாழ்க்கை நான் முழு இதான் வருவார். வேறொன்றுமே செஞ்சது இல்லை. அவர் சாப்பிடவோ பிடிக்கோ அது இது ஒன்று. இமாம் நவவி அவரும் அதே பாட்டி கல்யாணம் முடிச்சு போராடி தூங்கும். தூங்குறப்ப நம்ம கஷ்டம் கொண்டாலும் முன்மனை தூங்குறப்ப இப்படி யாரும் நிற்பாரு, எழுதி கொண்டு இருப்பாரு, இல்லாட்டி படிச்சு கொண்டு இருப்பாரு. தூக்கம் வந்து அவர் கொஞ்சம் சாயிடும். சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்பார்கள் எப்படி மறந்து 40 வருஷம் தான் உலகத்துல வாழும் ஒரு ஆள் பேச்சார். நான் சொல்ல வரேன்டா, இப்படி ஒரு பயங்கர பெருந்தியா அதுதான் உண்மையில ஈமான. ஏன்னா அவங்களுக்கு விளக்கம் அல்லாஹ் எதாவது அளக்குறா ஈமான இதா மனிதர்களுக்கு வந்து அல்லாஹ் ஈமான அளக்குறது இதா. நவீன காலத்தியமா தான் நம்ம செயலுக்கு உட்படுங்களேன். என்ன இங்க ஒன்றுமே இல்லை. களத்துல இறங்கினதுக்கு ப்ரோ பிசினஸும் இல்லை, கல்யாணம் இருக்கவும் இல்லை, கல்யாணத்துக்கு டைம் கிடைக்கவும் இல்லை. ஒரே சீரை மரவெல்ல வர மரவ சீரை, மரவெல்ல வர மரவ இதான் வேலை. அப்ப அப்படியே இருந்து இப்படி அந்த நாங்க வாழ்ந்த காலத்துல ஆப்கானிஸ்தான்ல கூட, ஆப்கானிஸ்தான்ல உங்களுக்கு தெரியும் வஜீரிஸ்தான் ஒரு ஏரியா இருக்கு. இப்போ வஜீரிஸ்தான் நாங்க சொல்லுவோம். வஜீரிஸ்தான்ல இப்பி பக்தின்னு ஒரு ஆள் இல்லை. இப்பி பக்தின்னு சொல்றது அந்த இப்பின்னு ஒரு கிராமம் இருக்கு, பெஷாவர் இப்பி. அதுல வாழ்ந்த ஒரு இளைஞர், உண்மை அவரோட பேர் இன்னும் இன்னும் பேர் நான் மறந்துட்டு, அவர் சொல்ற இப்பி பக்தி அந்த ஏரியா வஜீரிஸ்தான் ஏரியாவை மட்டும் இந்த பிரிட்டன் சாம்ராஜ்யத்தால பிடிக்கவே இராது. உங்களுக்கு தெரியும் பிரிட்டன், இலங்கை, இந்தியா இதெல்லாம் பிடிச்சி ஆண்ட காலம். அதாவது சூரியன் மறையாத சாம்ராஜ்யம். சூரியன் மறைந்த ஒரே ஒரு அந்த வஜீரிஸ்தான் ஏரியா, அதை மட்டும் கடைசி வரைக்கும் நிற்கிறார். 30 சொச்சம் யுத்தம் செஞ்சார் இப்படி பக்கிற பாட்டியோ. எல்லாத்துலயுமே தோல்வி மட்டும் இல்ல. எப்படி தோல்வினா பட்டி தோல்வி. சில்லத்துக்கு எப்படின்னா 3 பேர் பிஞ்சு படையில் 3 பேரை மென்த்தையை காப்பாத்தினா போய் சொல்லுவோம் தோத்த. அதுக்கிட்ட அவனை அனுப்புறேன்னு சொல்லி சும்மா போக போய் செல்லுவோம் தோத்த. இந்த மாதிரி போராடி 47ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு அந்த இத்திபாக்கி அவர் 50 ராணுவ தளபதி இதுவும் ஜின்னாட்டை வந்தார். ஜின்னாட்டை வந்து ஆயுதம் எல்லாம் ஒரு காலாயிட்ட வச்சு சரி நாங்க போராடினா இந்த வசீரிஸ்தான அப்படி இஸ்லாமிய இதாகவே வச்சுக்கிறோம், எங்களுக்கு இந்தியாவுக்கு பிடிக்கிறதுக்கு சக்திகளை இதையாவது வச்சுக்கிறோம், அதுக்காக நாங்க போராட்டணும். இப்ப நீங்க வந்துட்டீங்களோ, நீங்க இஸ்லாமிய ஆட்சி செய்வீங்கன்னு நினைக்கிறோம், இப்ப எங்களை போராட்டம் கொடுத்து நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவரும் கல்யாணம் முடிக்கோம்ல பிசினஸ் செய்யணும் உண்டு பேர். இதுதான் பேர் 50 பேர் போராடினதே தான் பேர். பாருங்க அதான் பாருங்க. இது சூரிஸ் 1900. இப்படி இஸ்லாமிய வரலாறு முழுக்க இதுதான். சேவச்சாரியர்கள் எப்படி செல்வ சேவச்சாரியர்கள் பெரிய ஒரு ஆண்டு பிறக்கிற நேரம் ஆக பெரிய வேலை. தாத்தா ஒரு சூஃபி போக்குன்னு ஒரு மனுஷன், அவர் ஒரே நீயத்தில் எனக்கு ஒரு மகன் பிறக்கணும், இமாம் கசாரி மாதிரி இதுதான் அவர் ஒரே துவா. அப்ப மகன் பிறந்தாய் சேகச்சாரி. பிறந்தோடனே இவருக்கு வசதி ஒரே ஒரு கடை, அதான் அவரோட சொத்து, முழு சொத்தும் ஒரு கடை. இந்த கடையை செஞ்சு செஞ்சு மகன் ஒரு மாதிரி படிப்பிச்சு யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்தையும் கிடைச்சிட்டார். பிறகு கெய்ரோக்கு வந்து பிசினஸ் செய்யணும், கெய்ரோக்கு எல்லாத்தையும் போட்டு வந்தார். வந்தா நாட்டுல வந்து திருப்பி மறைய கிராமத்துக்கு போயிட்டு அதே கடையை திரும்ப எடுத்து சிறுகா செஞ்சு கொண்டு இருக்கும்போது நோய் வந்து அடிமையான ஒரு நோய். அப்ப சேகச்சாரி தான் மூத்த மகன். அப்ப அறிவிக்கிற மகன் இப்படித்தான் எனக்கு இப்ப உனக்கு செலவு கணக்கிறதுக்கு வழி ஒன்று இல்லை, என்ன செய்ய அறுத்துட்டார். அப்ப மகன் என்ன செய்ய எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனோம், எல்லாம் கட்டி வீட்டுக்கிட்டார் படிச்சை போன் பண்ணி.
எத்து வாப்பட கடையை தொடர்ந்து இப்ப பிசினஸ் செய்யற குடும்ப வாழணும், அவரும் வாழணும், வாப்பவும் வாழணும், பிள்ளைகளும் வாழணும். கடைசிச்சார் செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு 2 நாள் போற நேரத்தில் ஒரு ஆள் சாமம் பார்க்க வந்தார். வந்து சாமரை கேட்டு ஒரு சாமரை எல்லாம் கட்டி கொடுத்துட்டு சொன்னாரு. அவர் சொன்னார், எப்படின்னா கட்டி கொடுத்ததுக்கு பிறகு இந்த பாருங்க கொடுத்தான், எனக்கு சரியான மாதிரி கஷ்டமான ஒரு ஆள், நான் உங்களுக்கு சாமம் வாங்க வந்தேன், என்கிட்ட காசுகாரத்துக்கு ஒன்றும் இல்லை, நீங்க எனக்கு தர்மமா கரையில் பண்ணா சாமம். அப்ப சேகர்ஜாலி சரி எடுத்துட்டு போங்க, அவர் எடுத்துன்னு போயிட்டு எடுத்துட்டு சேகர்ஜாலி அந்த கடைக்கு பின்னால பாடு கொண்டு துவா வந்து யாரெல்லாம் அவங்க நபி சொல்லிக்கிறாங்க, சதக்கா செஞ்சால் அதால நோய் குணமாகும். தாவு மருதாக்கு சதக்கா ஹதீஸ். நான உனக்காக வேண்டிய வேற ஒரு நோக்கமே இல்லை, உனக்காக வேண்டிய தர்மத்தை செஞ்ச அந்த வாப்போ பாப்ப அவன் 2 நல்ல குணம், வாப்பா 2 நல்ல குணம். அதுக்கப்புறம் வாப்பா கடைக்கு வர மகன் கல்லூரி யூனிவர்சிட்டிக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு படிச்சு யாரும் சொல்லி தேவையில்லை, அவ்வளவு பெரிய ஒரு மனுஷனா மாறி அவர் வாழ்க்கையே போராட்டம். உங்களுக்கு தெரியும், அவர் எழுதினது உட்கார்ந்து எழுதினா உண்டு, உட்கார்ந்து ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் வச்சு அழகா எழுதி உண்டு, போராடி போராடி எழுதுற போற போக்குற எழுதி போடுறது. எனவேதான் அவர் புத்தகங்கள்ல போட்டோஸை நீக்கும், கீழ்காது எந்த புக்லையும் எங்கேயும் எடுத்த நிலைமைக்க. ஆனா அந்த அந்த ஆழமான ஆற்றல் தெரிந்து எங்கேயும் எடுத்திப்பார், அல்லது முழுக்க புதிய கருத்தாய் நிறைய அப்படித்தான் பல புத்தகங்களை வாசி புதிய ஒரு கருத்து சொல்லி இதான் செய்யறது. இப்படி நிறைய பேர் பயங்கர தியாகத்துல இஸ்லாம் வளர்ந்து. அப்ப எனவே சொல்ல வாரா தியாக உணர்வுதான் நாளை காட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்குது. அளப்போடு மட்டும் அளவு வச்சுதான் நோய் அளக்குற மாதிரி, காய்ச்சல் அளப்போடு மட்டும் எப்பவுமே நாக்குல அது மாதிரி இதைத்தான் வச்சு பார்ப்போம். எவ்வளவு இருக்குது, ஈமான் இருக்குது, குறைக்கு குழு எல்லாம் பார்க்கணும். அதான் இந்த ஆயத்து சொன்னாங்க. அப்ப எனவே இந்த வகையில நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா இந்த சூறாவத அந்த ஆயத்து 100 முடிச்சுட்டு அடுத்த பாதையில சொன்ன கருத்தண்டா, இந்த சூறா சொன்ன இந்த சட்டங்கள் அல்லது பொதுவாக அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீங்க எவ்வளவு தூரம் கவனமா பின்பற்றுவீங்களோ என்பதிலே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்க என்பதிலே தான் நீங்க விலகிக் கொள்வோம் சொல்லு. இப்ப நாங்க அடுத்த பாதி என்னன்னா, அதே கருத்து தொடர்ல அல்லாஹ் சொல்றான், அல் இஸ்திக்லால் அதிகாரம் அல்லது உலக அதிகாரம், மார்க்கம் நிலைத்தது, பாதுகாப்பான வாழ்வு, இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். அடுத்தது வாதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸாலிஹாத். இந்த 3ஐயும் நாம் வாக்குறுதி அளிக்கிறோம். மேல சொன்ன மாதிரி நீங்க தியாகத்தோட அல்லாஹ்வுடைய சட்டங்களை அழகா பின்பற்றி வாழுவோம். நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். வாதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸாலிஹாத். இந்த 3ஐயும் வாக்குறுதி அளிக்கிறேன். லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். பூமியில் உங்களுக்கு நான் அதிகாரத்தை தருவேன். அவர்களுக்காக அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தையும் நிலைப்படுத்துவான். பூமியில் நிலைப்படுத்துவதாக வாக்குறுதி அளிக்கிறார். திரும்ப பாதுகாப்பான வாழ்வை பயம் இதுகள் ஒன்றுமில்லாத பாதுகாப்பான வாக்கையும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். அந்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை நீங்க 55வது வசனம் வாய்ப்பு பார்த்துக் கொள்ளலாம். வாக்குறுதிக்கு ஷரத்துகள் இது அதே ஆயத்திலே இருக்கிறது. ஒன்று ஈமான், 2வது நற்சே, 3வது ஷிர்கற்ற இபாதத், யாபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஅன். இந்த 3 ஷரத்தும் இருந்தால், ஈமானும் நற்செயலும் ஷிர்கற்ற இபாதத், யாபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஅன், அந்த இதுவும் இருந்தால் நான் இந்த 3ஐயும் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா
இந்த வசனங்கள் அதை பின்பற்றி மேலே சொன்ன வசனங்களை பின்பற்றி அப்படியே சொல்றோம். அப்ப இதன்படி இந்த ஆயத்தின்படி குர்ஆன் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த அல்லாஹ் உலகத்துல அதிகாரத்தை தாரத்துக்கு பௌதீக ரீதியான காரணங்களே சந்தேகம் இல்ல. திட்டமிட்டு வேலை செய்யறது, போராடுறது, ஆயுத பலம் இருக்கிறது, சொல்லுங்களேன், அந்த மாதிரி காரணம் எல்லாம் நீ சந்தேகம் இல்லாம அதெல்லாம் இருக்கு. அதோட சில இந்த அடிப்படையான சில ஆன்மீக பகுதி ஒன்று இருக்கு. அது இது ஷிர்க் இல்லாத இபாதத்தும் ஈமான், ஷிர்கற்ற இபாதத்தும் ஈமான், இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி அதாவது ஈமான் மட்டும் சரியாக இருந்தால் ஒரு நாளும் எவ்வளவு ஆயுதம் குறைவாக அந்த மக்கள் தொகை படத்தொகை குறைவாக இருந்தாலும் அவன் ஒரு நாளுமே போராட்டத்துல பின்வாங்க பார்த்தான். ஷஹீதாயிரம் போறான். நான் முன்னும் சொன்ன எப்படி 10 குறிப்பிடுங்களேன். வஜீரிஸ்தான் எவ்வளவு பெரிய நோடு ஏரியா, பிரிட்டன் சொல்றது என்ன பெரிய சாம்ராஜ்யம், என்ன பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை 33 முறை போராடியும் தோக்கடிக்கிறால் என்ன புதினம் அது. வின்ஸ்டன் சர்ச்சில் அவரோட டைரியில எழுதி வச்சிருக்காரா, எங்கட சாம்ராஜ்யம் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம். ஆனா எனக்குள்ள ஆகப்பெரிய கவனம் என்னன்னா, வஜீரிஸ்தான் சூரியன் மறை, அதாவது கடைசி வரை பிடிக்கிறார், எத்தனையோ முறை போராடி பிடிக்கிறார். இந்த அவரே எழுதியிருக்கார். என்ன ஒரே ஒரு காரணம் என்னன்னா, போராடி நாட்கள் அவ்வளவு தூரத்துக்கு மிக தூய்மையான இந்த சிறுக்குகள் அற்ற ஈமாண்ட மிகவும் பலமான மிக உறுதியான ஆட்கள். அதான் காரணம். நவீன கால போராட்டங்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்தால் முன்னுக்கு நிற்கிற எல்லாம் எல்லாம் பெரிய, இப்போ அமெரிக்கான்னு இருக்கா, ஐரோப்பிய நாடுகள் இருக்கா, எவ்வளவு பெரிய சக்திகள், எவ்வளவு பெரிய உலக ஸ்தாபனங்கள், எவ்வளவு பெரிய சதிகள் சொல்ல தேவை. அப்படித்தானே காசை வச்சு கோடிக்கணக்கில் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாமே செஞ்சு வாழ்ந்தது. ஒப்பிட்டால் இஸ்லாமியர்கள் சரியான சிரிச்சு பல எல்லாத்துலயுமே சிரிச்சு. ஆனா புரட்சி எப்படி வந்தது கேட்டா அவனே யோசிச்சு, அமெரிக்காவில் உலக ஸ்தாபனங்கள் செய்து எப்படி எப்ப ஈஜிப்ட்ல புரட்சி வந்து, எப்படி இதுல வந்து, இதுல அப்படி வந்து, சரி புரட்சி தான் வந்தது, அது கூடதான் ரெடி ஆகும் பார்த்து ரெடியான அப்பவும் தோற்று வைத்தமே. அப்படிதான் டியூனிசியா எலெக்ஷன் முழு பிரான்சும் காசெல்லாம் செலவழிச்சு தொலைச்சான். அவன் வாக்களை கொண்டாந்து வைக்கிறது படுதோடு யாருக்குனால எங்க வீட்டு யூத மூளை ஜியோனிச மூளை எங்க வீட்டு எந்த மூளை போறதில்ல. அப்போ இல்ல சொல்லுவார் என்றால் என்னதான் இருந்தாலும் ஈமானின் தான் மொராதவன காசுக்கு வாங்கியது மொராது. அவன விலை சொர்க்கம், சொர்க்கத்தை இப்படி கொடுக்குற எத்தனை கோடி கொடுத்தா சொர்க்கத்தை இருக்கு. அப்ப அவனை வாங்க மொரா விஷயம் வாங்கவே. ரெண்டாவது அவன் பின்வாங்க எந்த வகையிலுமே என்னதான் போராடினாலும் பின்வாங்க. அப்போ இந்த ரெண்டு தான் உலக ஸ்தாபனத்துக்கு போகணும். ரெண்டு விஷயம் ஆனா வாங்க எல்மாய்க்கும் அப்பாங்க. ரெண்டாவது ஆளை பயன்காட்டேன் வாய்க்கும் குறைஞ்சது அப்பா. இந்த ரெண்டுமே இஸ்லாமிய வாழ்க்கை ரெண்டு படிக்க. அப்படி சரி. இப்ப நெப்போலியன் உதாரணத்துக்கு இன்னொரு வரலாறு. நெப்போலியன் ஈஜிப்ட் கடை இருக்கு, ஈஜிப்ட குடிச்சாச்சு. குடிச்சிட்டு மாதிரி அப்படியே கடந்து பலஸ்தீனுக்கு. பலஸ்தீன்ல ஒரு இடத்துல அக்கான்னு ஒரு கோட்டை உண்டு. அக்கான்னு சொல்லி ஒரு கோட்டை. இந்த கோட்டையை கிட்ட வாங்க. கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு உஸ்மானிய தலைவர், நான் பேரை மறந்து கிடைப்ப, உஸ்மானிய தலைவர். அப்ப நெப்போலியன் வந்து உஸ்மானிய தலைவருக்கு செய்தி அனுப்பி, பாருங்க நான் எல்லாத்தையும் குடிச்சுட்டே வாரேன், நீங்க போராடி சும்மா அநியாயமா காய்ச்சி போவானாம், சும்மா ஒப்படைங்க கோட்டை போராடி வேலை. உஸ்மானிய தளபதிக்கு வயசு 78, கொடியது இல்ல 78. அதுல அனுப்பினாராம் இவர் இந்த நெப்போலியனுக்கு. பாருங்க எங்கட டிக்ஷனரி இல்ல, 2 வார்த்தை. ஒன்று ஷஹீதா மூட்டாக, 2வது வெற்றி அடை, 2 தான் சரணடைறன்னு உண்டி இல்லை. அதனால போராடி பாருங்க, என்ன கொண்டாவணும் குடிச்சு கொள்ளலாம், அல்லது நீங்க சாரி போராடினாலும் நெப்போலியன் வரலாற்றுல 3வது ஒத்தாய் தோத்து பின்வாங்கி ஓடின விரட்டி ஆச்சு. நெப்போலியன் வரலாற்றுல 3வது தோத்துனா அக்கா கோட்டையை பிடிக்குது. போராடினாங்க 78 வயசு கிழவர் புரியல. உஸ்மானிய சாம்ராஜ்யம் தளபதிகளோடு
நான் சொல்ல வர என்ன காரணம் இல்ல, ஈமான் தான் அப்படி சொல்ல வச்சா. இந்த ரெண்டு தான் எங்களை டிக்ஷனரி சொல்ல வச்ச அந்த ஈமான் தான். அப்ப ஒரு நாள் பின்வாங்க மாட்டாங்க. அந்த நீங்க பாத்தீங்க சில நேரம் இந்த ஜசீரால இந்த இது நேரம் புரட்சி நேரத்தையில பொடிய நேரம் 18-20 வயசு பொடிய நின்று தொழுவு கைமாயிட்டு மாறுபோ அது இஷாவோ ஆயிட்டு தொழுவுல முன்னால போலீஸ் வந்து கண்ணீர் புகை அடிக்கிறது, அப்படியே அடிக்கிறது. இவங்க தொழுது கொஞ்சம் இருக்கா மெதுவா அமைதியா ஓய்த்து தரான் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு நம்ப கஷ்டம். நாங்க பாத்துக்கிட்டு நம்புறோம், இல்லாட்டி நம்ப மாட்டோம். அப்ப அவ்வளவு அடிச்சு நின்று தொழுகிறாங்க. அப்படியே சத்து அப்படியே நிற்கி இவர் இமாம் அவர் ஆளு தொழிக்கிறா அடிக்கிறான். அவன் என்ன காரணம்? இதுதான் பிரச்சனை. போராட்டத்தில் உள்ள பிரச்சனை இல்லை. இது சரியா இருந்த ஆயுதம் போறோம் இன்னும் படம் ராணு விலக்கி வாங்குறதுல நடக்க அந்த ரெண்டு சிறுக்கு வாக்காளர் அந்த அழைப்பு வச்சுக்கலாம். வேற வணக்கத்துல சுருக்கு கலந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் அல்லாஹ்வோட சேர்த்து கொண்டாடுவார். இப்ப அப்ப ரெண்டு ஷரத். இந்த ஷரத்தை பொறுத்தவரை நச்சீர் என்ற ஷரத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு நான் சொல்ல தேவை. நச்சீர் என்று சொல்றது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எல்லாம் அப்படித்தானே. வணக்க வழிபாடு மட்டுமல்ல, எல்லாம் சேர்ந்து நச்சீர். உதாரணம் சொல்லுங்களேன், இன்னல்லா கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹ் எல்லா விடயத்திலும் மிக நேர்த்தியாக செய்வதனை கடமையாக்கி உங்கள யாராவது ஏதாவது ஒரு செயலை செய்தால் அதனை மிக நேர்த்தியாக செய்வதனை அல்லாஹ் விரும்புகிறான். கருத்தன ஒரு முஸ்லீம் படிச்சாலும் சாப்பிட்டாலும் குடிச்சாலும் வாகனம் கொண்டு ஓட்டினாலும் செய்யாலும் எப்படி செய்வான்? மிகவும் நேர்த்தியா சரியா அழகா செய்வனே. அது கடமை. ரெண்டாவது கண்ணோட்டு. எல்லா செயல்களும் இஸ்லாமிய கண்ணோட்டு ஒரு இபாத். உங்களுக்கு தெரிஞ்சார் இந்த ஹதீஸ் மறும நாள் அடுத்த நிமிஷம் வருதுன்னு வச்சுக்கணும். இது அக்காமத்திஷா மறும நாள் அடுத்த நிமிஷம் வருது. ஒபி எதி அகதிக்கும் பசியில் அவரோட கையிலைக்கு ஒரு ஈச்ச மரப்புச்சு. அப்ப என்ன செய்யணும்? பள்ளியா பெருசா நாட்டுக்கு பரவு விசாரிக்காது அவருக்கு அது கூலி. யார சூழலா மறும நாள் வாழ்ந்தாரு மறுத்த நாட்டு என்ன செய்யுது கேட்டாய் நாட்டு இதை விட இப்படி சொல்ற மறுமணம் வாழ்ந்த என்ன சொல்லணும்? அவசரம் பள்ளி போடி போய் சீக்கிரம் செஞ்ச வாக்கு பாவம் அனுப்பி தெரிஞ்ச சொல்றோம். இது அப்படி இல்லை சொன்ன வயல் நீக்கிற நாட்டு ஓடாத நாட்டு அதுக்கு ஒன்று கூலி. அப்ப எது நல்லாமல் ஹதீசுடைய கருத்துப்படி விவசாயம் இருந்தாலும் சரி, டீச்சிங் இருந்தாலும் சரி, வேற எதுவும் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சட்ட வரையறைகளுக்குள்ளா செஞ்சாலும் நல்லாமல் தான் கட்சியே. அப்பவே இந்த மூணும் ஒரு முஸ்லீம் இருந்தால் அவன் நாடு நல்லா தனியுது. எல்லாரும் நட்சியலை விவசாயம் மற்றது எல்லாமே நட்சியலை நாடும் அப்படித்தான். அப்ப அவன் என்ன கடைசி வரையும் விவசாயம் செய்வோம். மரபு நாள் வந்தாலும் நாட்டு ஒன்று ஆக்குவான். சொல்றார். எனவே ஈமான் மீது சிறுக்கற்ற விவாதத்தில் இருந்து நட்சியலும் அழகா என்று இந்து சமூகத்தை ஒரு நாளும் இல்லை சந்தேகம். இது மூணும் உங்களுக்கு இருந்தால் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். அல்லா சொன்ன நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த மூணும் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப அடுத்த ஆயத்துல அந்த நற்செயல்களில் பிரதானமானது எதுன்னு அல்லா சொல்ற. என்னது பிரதானமானது? வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத். தொழுகையும் ஜக்காத் ரெண்டும் ஒன்றும் ஆன்மீக ரீதியான உறவு, அல்லாஹ்வுடனான தொடர்பு. இரண்டாவது மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொருளாதார ரீதியான தொடர்பு. இந்த பொருளாதார சமநிலையும் ஆன்மீக ரீதியான தொடர்பும் தான் முஸ்லிம் சமூகத்தில் அடித்தளம் என்றது சந்தேகம். பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு குழப்பம் இருந்தால் இப்ப அந்த சமூகத்தினாலும் ஆன்மீக ரீதியாக பரப்பது கஷ்டம். எனவேதான் அகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத் பிரதானமான ரெண்டு நற்செயல்களை அல்லாஹ் அடுத்ததாச்சு. அகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத் மொத்தமா வாத்தி ஒரு ரசூலுல்லாஹ் பின்பற்ற. இப்ப லஅல்லகும் துர்ஹமூன். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அல்லாஹ் சொன்னார். திரும்ப நீங்க இப்படி நீங்க இருந்துட்டால் இப்ப காவிரை பத்தி யோசிக்க தேவை பெருசு. இப்ப காவிரை நீங்க பெருசா இருக்கவா? அதாவது அடுத்த ஆயத்தை ஒலாந்த அஹ்ஸபன்ன உங்களுக்கு தெரியும். இந்த லா தஹ்ஸபன்ன இப்படி ஒரு நூன் ஒன்று இருக்குது. சத்து வச்ச நூன். அதுக்கு என்ன கருத்து? நூனு சக்தி இல்ல, அதாவது வலியுறுத்தி சொல்ற நூன் சொல்லு.
அப்ப குர்ஆன் சொல்லுது, இப்படி நீங்க நடந்துட்டால் லா தஹ்சபன், நினைக்கவே வேணாம், அல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த், பூமியில இயலாமல் செய்து விடுவார்கள், முஸ்லிம்களை இயலாமல் செய்து விடுவார்கள் நீங்க நினைக்கவே வேணாம். பாருங்க, அரபு மொழியில சில நேரம் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் குழப்பம் இருக்கு, மாறான சொல்றது. இந்த சொல்றதுக்கு முஅஜிஸீன் என்ற சொல், உண்மையில இந்த சொல்றதுக்கு அஜஸ என்ற சொல் இருக்கு. அஜஸன்னா இயலாமலான, இயலாமல் ஆக்கியது இருக்க. அதை ஆஜஸ சொன்னால் இயலாமல் ஆக்கினார் எழுத. நீங்க நினைக்கவே வேணாம், காபிர்கள் இயலாமல் ஆக்கி விடுவார்கள் நினைக்கவா. லா தஹ்சபன் அல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த். அப்படின்னா மேல சொன்ன பண்புகள் உங்கள்கிட்ட வந்தால் காபிர்கள் உங்களை இயலாமல் ஆக்கி விடுவாங்க நினைக்காய். மேல சொன்னது உங்கள்கிட்ட இருந்தால் இப்ப இதெல்லாம் நீங்க பெருசா எடுக்க தேவை. ஒரு நாளும் அதை உங்கள்கிட்ட வேலை. லா தஹ்சபன் அல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த். பூமியில உங்களை இயலாமல் செய்து விடுவார்கள் என்று நினைக்கவே வேண்டாம். உங்கள்கிட்ட இதெல்லாம் இது இல்லாட்டி இந்த பண்பு இல்ல. இந்த பண்பு இருந்தால் எவ்வளவு பெரிய திட்டங்கள் ஏற்பாடுகள் இருந்தாலும் ஒரு நாளும் அது இல்லை என்ற உண்மையைத்தான் இந்த வசனம். பிறகு லா தஹ்சபன் அல்லதீன முஅஜிஸீன ஃபில் அர்த். அப்பெல்லாம் நான் அழகா சொன்னேன், மேல சொன்ன எல்லாம் உங்களுக்கு நான் வாக்குறுதியா இருக்கு. இந்த ஷரத்து இருக்கு, இந்த 3 ஷரத்து நான் உங்களுக்கு வாக்குறுதியா இருக்கு. அந்த ஷரத்தோட நீங்க போராடினா நீங்க வெல்லுவீங்க. காவிர்கள் யாருன்னா பலமா இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த சூறா இருக்கிறதும் அப்படித்தான். அப்ப அதை பத்தி என்ன சொல்றாரு? நீங்க நம்புங்க, நான் சொல்றத ஒரு நாள் அவன் வெல்ல மாட்டான். உங்களை இயலாமல் ஆக்குவதற்கு ஒரு நாளுக்கு அவன் சக்தி பெற மாட்டான். நினைக்கவே வேண்டாம். வேணும் இந்த 3 எப்படி சொன்ன, இப்படி சொல்லாடி போதா எங்களுக்கு சுத்திக்கிற அவ்வளவு பெரிய சக்திகள் தான் நீக்குது. சொல்லி போலாம், சொல்லி போலாம். நினைக்காது சாதாரண சொன்னா படாது, நினைக்கவே வேணாம் சொல்றோம். அதான் லா தஹ்சபன்ன அல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்த். இதுதான் ஒரு ஆகப்பெரிய ஒரு. அப்ப அதனால இதுக்கு இஸ்லாமிய வரலாறு, பழைய வரலாறு, நவீன வரலாறு எல்லாம் பெரிய உதாரணம். உங்களுக்கு தெரியும், இந்த பொஸ்னியாட தலைநகரம் 1001 நாள் முற்றுகையிடப்பட்டது. உலக வரலாற்றில் இதுதான் பெஸ்ட். 1001 நாள் அலி இசப்பிகோ அவரோட தலைவர போறாங்க. 1001 நாள் முற்றுகை வென்று சேவியர்கள் சுற்றி போராடி, கடுமையா போராடி தலைநகரத்துக்குள்ளாலும் நுழைய முடியும். 1001 நாள் போராடி. ஏனது தளபதி அப்படி அலிசத் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சிந்தனை. ஒரு வாழ்க்கையே வாசிச்சா சஹாபாக்கள் வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்ப கடைசி வரையும் இல்லை. கடைசியில் அவன் இறங்கி 7ஆம் ஒப்பந்தத்துக்கு 7ஆம் ஒப்பந்தத்துக்கு இப்ப நாடு அழகா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பொஸ்னியா ஒரு நாளான ஒரு நாடு. அப்ப என்ன காரணம் அடித்தான். அப்புறம் முழு ஐரோப்பாவும் சேர்ந்து அடிச்ச உள்ளே தெரியுதா. பொஸ்னியா கடிச்சு முழு ஐரோப்பாவும் சேர்ந்து, அமெரிக்காவும் சப்போர்ட். பொஸ்னியா ஒரு சின்ன ஒரு நாடு. பொஸ்னியா ஐரோப்பா கண்டத்துல இல்லாம போயிடும். நாடு சரியா கவலை. முஸ்லிம் நாடும் நீக்குது ஐரோப்பா நடுவுல. இப்ப அது இல்லாம ஆக்கிடுவோம். ஆனா கரெக்டா இந்த கதைகளே இருக்குது. 1001 நாள் எப்படி அவங்க நின்று குடிக்கிறது கதைகளே இருக்கு. நம்பையிலாத கதைகள் வேறொரு நேரத்துக்கு நாங்க பார்க்கலாம். சொல்லவாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் சரியான புதின மாட்டேன். 1001 நாள் எப்படி நின்று குடிச்சாங்க சும்மா லேசா சொல்லு. எப்படி நின்று குடிச்சாங்க, இந்த தலைநகரத்துல ஒரு ஏரியால இருந்து வெளியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று செஞ்சாங்க. அண்டர் கிரவுண்ட் 1 மீட்டர் உயரம். 1 மீட்டர் எவ்வளவு சிரிச்சிருப்பாரு, 3 மீட்டர் அகல். எப்படி அங்க போகணும்னா தவண்டு தான் போகும். இருந்து தவண்டு வந்து போகும். இதுல இருந்துதான் வெளியில சாமம் போற, உள்ளுக்கு சாமம் பாரு. திரும்ப இதானதான் போராளிகள் வெளியில போயிட்டு அடிக்கிறது சேதியது ஒரு உள்ளுக்கு ஓடி. 1001 நாளும் ஒத்துழைப்பு தெரியாது.
இந்த அண்டர் கிரவுண்ட் யாருக்கும் ஆனா பறவைகள் எல்லாருக்கும் போகுது. அவ்வளோ பறவைகள் ஒருத்தர் நான் அவளை துப்பு குடிச்சுதான் முடிச்சு அவ்வளோ கொடுக்கல யாருக்கு. எப்படி இதை எப்படி தோண்டினாங்க, எப்படி உள்ளூர் போனாங்கன்னு ஒரு அதிசயம். போன ஒரே ஒரு ஆள், வெளி ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் தான் போனோம். முஸ்தபா மேகசின் ஆசிரியர் அஹ்மத் மன்சூர், அவரை மட்டும்தான் இதால கூட்டிட்டு அவன் வேற யாரையும். அவர் எல்லாம் யுத்தம் பண்ண முடிஞ்சதுக்கு கூட ஒரு கதையா எழுதிட்டார். நான் இப்ப சுருக்கமா சொன்னேன், கதையா எழுதி. நான் சொல்ல வரேன், அவ்வளவு போராளிகள் இருந்தும், ஆயிரக்கணக்கான போராளிகள் இருந்தும், இதுக்குள்ளால அவங்க போய் போராடி ஒரு ஆள் கூட கூட்டல. எப்படி இவங்க தப்பில அப்ப இப்படித்தான் அவங்க வேண்டாம். இல்ல நிறைய கதையில இருந்தாலும் இப்படித்தான் வேண்டாம். நான் சொல்ல வரேன்டா, ஈமான் மட்டும் சரியாக இருக்க போய்தான் இந்த போராட்டம். முழு ஐரோப்பாவும் சேர்ந்து அந்த உளவு ஸ்தாபனங்கள் எல்லாம் சேர்ந்து போராடியும் தோத்துதானே. இப்ப யாருக்கு தலை கூட சொல்லுங்களேன்? யூதனுக்கா எங்களுக்கா? சிஐஏக்கா எங்களுக்கா? எங்களுக்கு தான் தரவு, எங்களுக்கு தான் எல்லாம் கூட. எங்களை பிரச்சனை ஈமான் தான் பிரச்சனை, வேற ஒன்று. யூதன் காலையில் பெருசு, எங்களை தரான் பெருசு. எங்களை திட்டமிடல் தான் இந்த திட்டமிடல் தேசான ஒரு திட்டமிடல், பயங்கரமான திட்டமிடல் ஒருத்தருக்கு கண்டுபிடிக்கிறாங்க கடைசி. சொல்ல வரேன்னா, முஸ்லீம்களுக்கு திட்டமிடையிலும் அதுக்கான மூளைக்கு ஆய்வு எல்லாம் நீக்கி பிரச்சனை உண்டோ ஈமான் குழந்தைகளும் எல்லாம் இருக்கு. அல்லது சிறுப்போட சேர்ந்த இபாதத்து வந்தோன்னு எல்லாம், அல்லது செயல்கள் ஒழுங்கு, நற்செயல்கள் எதுவும் ஒழுங்கு. இந்த மூணு ஏதாவது ஒன்று போற நேரம் ஒரு ஷரத்து இல்லாம போனா இந்த மூணு இல்லாம இஸ்திக்லாபும் இல்லை, தம்கீன் இல்லை, பாதுகாப்பும் இல்லை, ஒன்று இல்லாம. அதுதான் காரணம். நிறைய முஸ்லீம்களுக்கு அந்த ஈமான் வந்தால் அந்த நுணுக்கமான புத்தியும் அதோட சேர்ந்துவார். எப்படி தந்திரமா வேலை செய்யும், எப்படி கவனமா ஆர்கனைஸ் பண்ணுவோம், அவ்வளவு நுணுக்கமான ஆட்கள் எங்கிட்ட நிற்கும். அப்ப எனவே அறிவும் தரமும் நுணுக்கமும் எல்லாமே எங்கிட்ட வரும். எல்லாத்தையும் தரம் வரும். மூணு கருத்துக்களை பேணி, மூணு சரத்தையும் பேணாட்டி அல்லது ஒரு சரத்துல போட்ட விட்டால் எல்லாம் இருக்கும். இந்த கருத்தை தான் நல்லா இப்படி சொன்ன வாக்குறுதியை பாருங்களேன். முன்னால வாக்குறுதியை சொன்ன, வாக்குறுதியை சொன்னோன்னே இந்த மூளை நான் உங்களுக்கு வாக்குறுதி சார்ந்து சொன்னோன்னே எந்த மனசுல வரும்? யாரா எப்படி வென்ற பாறை சுற்றி இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இந்த சூறா இறங்குற நேரம் எப்படி சொல்லணும்? மக்காவாசிகள் எல்லாம் மதீனால ஒரு சின்ன நகரம் இல்ல, இந்த ஒரு கிராமம் சுத்தி அவ்வளவுமே குபுர், முழு குபுர் கூட்டத்துக்குள்ளால சின்ன ஒரு தீவுமார், குபுர் கடல்ல ஒரு தீவுமார் தெரியுது மதீனா. அப்ப என்ன இப்ப எல்லாம் இப்படி வாக்குறுதி அளிச்சு அந்த மக்களுக்கு என்ன மனசுல வரும்? யாரெல்லாம் நாங்க எப்படி வெல்றாங்க, இப்படி வாக்குறுதி அளிச்சா சுத்தி இருக்கிற ஆக்களை பார்த்தா எல்லாம் குபுர், இது எப்படி நாங்க வரலையோ? அப்ப நல்லா பதில் சொன்னாங்க, நினைக்காத அப்படி நீ வெல்லுவார். காவிர்கள் ஒரு நாள் உங்களை இயலாமல் செய்ய முடியாது. எங்களுக்கு சொல்றதுதான் நாங்க எடுத்துக்கொள்றோம். முடிக்கும் போது செல்வம் கடைசிக்கு காவிர்கள் நரகத்தை போய் சேருவாங்க. உலகத்துல முடிக்காதெல்லாம் போல மட்டுமல்ல, உலகத்துல உங்களை வெள்ளைகளாகுது. அது மட்டும் இல்ல, ஒரு நரகத்துக்கு போய் சேர்ற இடங்கள்ல அது ஆக மோசமாய் உலகில் செல்வம் அந்த ஆயத்து. பிறகு அல்லாஹ்வுடைய சட்டங்களை கவனமாக பின்பற்றி வாழ்ந்து இந்த சிறுக்கற்ற இபாதத்து ஈமான மீண்டா நீங்க வெல்லுவீங்கன்னு சொல்லி இந்த பகுதி முடியும். இன்ஷா அல்லாஹ் வார முறை நாங்கள் இந்த சூறாவை முடிச்சுக்கிறதுக்கு பார்ப்போம்.